கிரிபேட்டிஸ் அதாவது கிரிபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடை வந்து குறிப்பிடுவாங்க. இந்த நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 தீவுகளுடைய ஒரு கூட்டமைப்பாக இவங்க இருக்கிறாங்க. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் ஒசானியா நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து குறிப்பிடுவாங்க. பல தீவுகள் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஆளுமை அப்படின்றது அந்த சமயத்தில் நடந்துகிட்டு இருந்தது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தராவா அப்படின்னு சொல்லிட்டு தலைநகரமாக வச்சு இவங்களுடைய ஆளுமை இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 நிலப்பகுதிகளில் மக்கள் அதிகமாக குடியேறி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா தராவா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. உலக நாடுகளிலே பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய, அதாவது 3 நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மொத்தமாக சேர்த்து ஒரு தலைநகரமாக வைக்கிறது அப்படின்றது இதுதான். அதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பேண்டானீரா, பித்ரா ஐஸ்லாண்ட்ஸ், ஃபிஜி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த நாட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய உதயத்தை முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு நாடாக அவங்க இருக்கிறாங்க. 2000 பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய உதயத்தை பார்த்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க குறிப்புகள்லாம் இருக்குது. சரி, இவங்களுடைய வாழ்வியல் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களினுடைய ஒரு வாழ்வியல் தான். அந்த சமயத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா மைக்ரோனேஷியன்ஸ், ஆஸ்ட்ரோனேஷியன்ஸ், பாலினேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீவு மக்கள் வந்து இந்த பகுதியில் குடியேறி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய வாழ்வியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த உணவுப் பொருட்களை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அதே மாதிரி இயற்கையாக சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான், ஆன்ம வழிபாடு தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது இயற்கை சீற்றங்கள் அந்த மாதிரி தீவு பகுதியில் தாக்கும்பொழுது தன் உயிரையே பணைய வச்சு அதை களபலி நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பர்சன்ஸாக இவங்க இருந்தாங்க. கடல் மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து குறிப்பிடுவாங்க. அது இவங்க மட்டும் இல்லை, இந்தியா, சீனா, ஜப்பான் இந்த மாதிரியான கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடல் மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா பழங்குடி மக்கள் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு தீவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற படகுகள், அந்த மாதிரியான ஒரு படகுகளை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாய்மர கப்பல், துடுப்புகள் வச்ச கப்பல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வியலில் முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது. இப்போ வரைக்குமே அது இருக்குது. இவங்களுடைய வரலாறுல இந்த கிபி 300 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்கவும் இந்த பழங்குடி மக்களினுடைய கலாச்சாரம், இவங்க எல்லாமே இந்த பகுதிக்கு வர்றது, அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய அவங்க உலகத்தை சுற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால, புது நிலப்பரப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இவங்க நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்கள், அதே மாதிரி யூரோப்பியன்ஸ், டச்சுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உலகத்தை சுற்றி வர ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த ஐஸ்லாண்டையும் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த இந்த கிரிபேட்டி அப்படின்ற ஒரு ஐஸ்லாண்டில் இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அது இவருடைய காலநிலை அப்படின்றது மற்ற இடங்கள் இருக்கிறத விட இங்கே ஒரு வேறுபட்ட ஒரு நிலையில் இருக்குது. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகையில் அமைஞ்சிருக்கிறதுனால 3 விதமான காலநிலைகளை ஃபேஸ் பண்ணுற உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாடாக இவங்க இருக்கிறாங்க. இவங்க அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க 17ஆம் நூற்றாண்டுகள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள். இதனால் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனைன்றது ஸ்டார்ட் ஆகுது. பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சணல் கயிறுகள் மூலமாக செய்யக்கூடிய ஒரு ஆடையை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மீன்களினுடைய எலும்புகள், இது எல்லாமே வந்து ஆயுதமாக அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியன்ஸ் உள்ளே வர வரைக்கும் இருந்தது. அவங்க எதிர்க்கிறதுக்காக இதை இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஐரோப்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அதனுடைய தாக்கம்ன்றது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுது. இதனால் பெரிய சண்டைகள் நடக்க ஆரம்பிச்சு நிறைய பேர் இறந்தும் போனாங்க. இந்த பகுதியில் அதிகப்படியான பிரச்சனைங்கிறது எப்போ தொடங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா இந்த ஒரு சண்டைகள், அதாவது 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில். அப்போ நிறைய பேர் இந்த பகுதிக்கு வர இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிமைகளாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கேருந்து பல பகுதிகளுக்கு அவங்க அடிமைகளாக கொண்டு போக ஆரம்பித்தாங்க. அப்படி கொண்டு போகும்போது என்னன்னா இந்த இந்தியா, சீனா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு இவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்களுடைய மூதாதையர்கள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்தியா, சீனா, ஜப்பான் இந்த மாதிரியான கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த நாட்டினுடைய இம்பார்ட்டண்ட்டாக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன் பிடிக்கிறது தான். டூனா ஃபிஷ் பிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. சீனா இந்த மாதிரியான பெரிய நாடுகள் பகுதிங்க இந்த பகுதிக்கு வந்து இங்கே மீன்களை பிடிச்சிட்டு போகிறது அப்படின்றது இயல்பான ஒன்றா பார்க்கப்படுது. இதனால வரக்கூடிய வரியை வச்சு தான் இந்த ஒரு நாடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மக்லிங் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்குது. வரியை சரியாக கொடுக்காம அந்த மீனை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக நிறைய ப்ராப்ளங்கள் வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. சரி, இந்த நாட்டினுடைய ஒரு பொலிட்டிக்கல்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கில்பர்ட் அப்படின்ற ஒரு பர்சன் 17ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியினுடைய பாதுகாவலராக வந்து இவங்க நியமித்தாங்க. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு அப்படின்றது இவரால் உறுதித்தன்மைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றதுனால அந்த பகுதி வந்து கில்பர்ட் ஐஸ்லாண்ட்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அழைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிபேட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் வந்து மாற்றினாங்க. எதுக்காக இந்த நேமை மாற்றினாங்கன்னா கில்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிரிபேட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது மாறிச்சு. ஏன்னா மைக்ரோனேஷன்ஸுடைய அந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக தான் அது இருந்தது. அதனால கில்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஐஸ்லாண்டுடைய நேமை வச்சிருக்கிறாங்க.
சரி, இந்த தீவினுடைய பொருளாதாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். மீன் பிடிக்கிறது ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பழங்காலத்தினுடைய ஒரு மெத்தடை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். இப்பயும் அது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஒன்றா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஏன்ஷியன் டைமில் அவங்க ஃபாலோ பண்ண மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளுடைய எலும்பு, அதே மாதிரி சிப்பிகளை பயன்படுத்தி இந்த சிப்பிகள் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இவங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இது உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மெத்தட் அப்படின்றது ரொம்ப பழமையான ஒரு மெத்தடாக பார்க்கப்படுது. இந்த ஒரு நாட்டினுடைய இன்னொரு ஒரு பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய சணல் கயிறுகள், அதன் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய கைவினைப் பொருட்கள், இதெல்லாமே அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. வாழ்வியலினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சாமை, அப்புறம் பப்பாளி, வாழை, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் தான் அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பொருளாதாரத்தினுடைய ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தான். ஏன்னா தீவு பகுதியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பல பகுதிகளிலேருந்து இங்கே உணவு கொடுக்கலான்னு நினச்சா கூட அங்கேருந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய செலவுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மக்களுக்கு சரியான உணவு தேவைன்றதும் இல்லாமல் போகுது. அதே பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆளுமைன்றது இந்த பகுதியில் வந்ததுக்கப்புறம் பாஸ்பேட்டை வந்து இவங்க சுரண்ட ஆரம்பித்தாங்க. இந்த பாஸ்பேட்டினுடைய ஒரு சுரண்டல்ன்றது ஒரு பெரிய பாதிப்பை இவங்களுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த நவுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த தீவினுடைய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பாஸ்பேட்டினுடைய அந்த இயற்கை வளங்களை சுரண்டதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்வுன்றது பெரிய பாதிப்பு சந்திக்குது. ஏன்னா இயற்கையினுடைய காலநிலையே அதனால சேஞ்ச் ஆச்சு. அதையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் வந்து 1941 பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணு ஆயுத சோதனை அப்படின்றத அந்த அமெரிக்கன்ஸ் வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. இதுதான் அந்த நாட்டினுடைய பெரிய பிரச்சனையே. இதனால் வந்து கடலினுடைய நீர்மட்டம் உயரத்திலிருந்து, காலநிலை மாற்றங்கள்லேருந்து, அந்த கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள், அதாவது மீன், இதெல்லாம் பாதிப்பு, மக்களினுடைய அடிப்படை வாழ்வியலேயே ஒரு பெரிய பாதிப்பு வந்து இவங்க சந்திக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி அவங்க சந்திச்சதுனால இதுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $400 மில்லியன் வந்து அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதுலேயும் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டில் கிடைக்கக்கூடிய சில உணவுப் பொருட்கள் மூலமாக ஏற்றுமதி மூலமாக அவங்களுக்கு வந்து உதவியும் செய்கிறாங்க. இப்படி ஒரு கனெக்ஷன்றது ஆஸ்திரேலியாவுக்கும் இவங்களுக்கும் இருக்குது. இவங்களுடைய பொருளாதாரத்தில் இன்னும் அதிகப்படியாக இவங்களுக்கு வருமானம்ன்றது பார்த்தீங்கன்னா சுற்றுலாவை பேஸ் பண்ணி தான். ஏன்னா சுற்றுலாவை தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஒரு 10 மில்லியன் வரைக்கும் இவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுதான் அடிப்படையான ஒரு வாழ்வியலாகவும் இருக்குது. அதே மாதிரி பண பரிவர்த்தனை இது ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஃபீல் பண்ணாலுமே கூட அங்கேருந்து பணத்தை இங்கே அனுப்புறது அப்படின்னு சிரமமான ஒன்றா இருக்குது. சரியான ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ன்றது அவங்ககிட்ட இல்லாமே இருக்குது. ஸோ இப்படியே இவங்களுடைய பொருளாதாரன்றது போக பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிநிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை குறிப்பிடுவாங்க. நம்ம ஊர்லேருந்து பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கான்செப்டில் தான் இதுவுமே இருக்குது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் அதை சொன்னேன். 1979 உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது. பட் இருந்தாலும் பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உரிமைகள் கோர ஆரம்பித்தாங்க. பகுதியில் இருக்கக்கூடிய சில தீவுகளும் அங்கே வாழக்கூடிய பழங்குடி மக்களும் பார்த்திங்கன்னா உரிமைகளை கேட்க அது வந்து உரிமைகளும் தராமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் யூஎன்னுடைய உறுப்பு நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பகுதியை தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஏன்னா இது மோஸ்ட்லி நடக்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா இப்போது ஏதாவது ஒரு நாடு வந்து மற்றவங்களுடைய கேள்விக்கு இல்லாமல், அதாவது அவங்களுடைய பொருளாதாரன்றது அதிகமாக பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து யூஎன் உறுப்பு நாடுகள் தங்களுடைய பகுதியை எடுத்துக்கிட்டு உலக நாடுகள்லேருந்து வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதவியை தான் பார்த்தீங்கன்னா யூஎன் நாடுகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய ஆளுமைன்றது இருந்துச்சு. இந்த நாட்டில் பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பார்ட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா பார்க்கப்படுது. தபோவான், கிரிபாட்டி பார்ட்ஸ் அண்ட் பவுல் ஒக்தான் டி ஒக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, கிரிபாட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொலிட்டிக்ஸினுடைய பார்ட்டியாக பார்க்கப்படுது. இவங்க நாட்டினுடைய பெரிய பிரச்சனை அப்படின்னு காலநிலை தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கடலினுடைய மட்டம் பார்த்தீங்கன்னா 3 அடி வரைக்கும் தான் இருக்குது. அதனால இயற்கையால் எப்போ வேணால் அழிக்கப்படக்கூடிய ஒரு பிளேஸாகவும் இந்த பிளேஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. இவங்க நாட்டினுடைய ஒரு பெரிய கலாச்சாரத்தில் முக்கியமானது எடுத்துக்கிட்டோம்னா மீன் வளர்ப்பு. செல்ல பிராணிகளாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மீன்களை வளர்க்குறாங்க. கொப்பரை இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது தென்னை மரத்தின் மூலமாக செய்யக்கூடிய கைவினை பொருட்கள், இது எல்லாத்தையும் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க ஏற்றுமதியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நாட்டினுடைய இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏன்ஷியன் டைமில் உருவாக்கப்பட்ட இன்வென்ஷன்ஸ் தான். எந்த மாதிரியான ஒரு இன்வென்ஷன்ஸ் அது இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படகுகள் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களினுடைய அந்த ஒரு கலாச்சாரம் அப்படின்றது வளர ஆரம்பிச்சுட்டு பல பகுதிகளுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகவும் ஆரம்பிச்சுது. இப்போ வரைக்கும் அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் இம்பார்ட்டண்டான ஒன்றா பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடுகள், இந்த சணல் கயிறு மூலமாக மட்டுமே அது வந்து உபயோகப்படுத்தினா வீடை வந்து ரெடி பண்ணுவாங்க. பேஸ்மெண்ட் அப்படின்றது இருக்காது, சூறாவளி வந்தாலும் ஒரு பெரிய பாதிப்புன்றது இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு வீடை கட்டக்கூடிய டெக்னாலஜின்றது இன்னைக்கு வரைக்கும் அபூர்வமாக ஒரு சயின்ஸாக பார்க்கக்கூடிய ஒன்றா தான் அது இருக்குது.
அதேபோல் ஸ்டார் நேவிகேஷன் சிஸ்டம், நம்ம ஏன்ஷியன்ட் காலத்தில் நட்சத்திரங்களை வச்சு அதன் மூலமாக ஒரு பயணத்தை கடலில் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அதே போல் இந்த நாட்டினுடைய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிரிபாட்டி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், இது வந்து கில்பர்ட்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கில்பர்ட்ஸ் லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் கிட்டத்தட்ட 96% பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமான மொழியாக பார்த்தோம்னா ஆங்கிலத்தை வச்சுருக்கிறாங்க. இது ஒரு பெரிய முரண்பாடான ஒன்றா தான் அங்கே பார்க்கப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களில் கிட்டத்தட்ட 96% மக்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய வாழ்வியலில் ஒரு பெரிய கலாச்சார தாக்கங்கள்ன்றது அப்போலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே வந்தது. ஆரம்பத்தில் பழங்குடி மக்களாக இருந்தாங்க, ஒரு ஆன்ம வழிபாடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வராங்க, நிறைய பழங்குடி மக்கள் உள்ளே வராங்க. இப்படி பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இடம்பெயர்ந்து போய் நியூசிலாந்தில் வசிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே அவங்களுடைய வாழ்வியல் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா வெளிநாட்டினுடைய அந்த பணத்தினுடைய உதவியை பேஸாக வச்சு தான் இவங்களுடைய வாழ்வியல்ன்றது போயிட்டுருக்கு. அடிமைகளாய் விற்கப்பட்ட மக்கள் ஆளுமையில் சிக்கிய காலம், வளங்கள் சுரண்டி மக்கள் மனம் கலாச்சாரத்தில் பிரிந்து, அணுக்கழிவில் இயற்கை மாற்றத்தில் பாதிப்புன்னு இயல்பான வாழ்க்கையை மாற்ற எளிமையான வாழ்வியலால் இயற்கை அரவணைக்க பூமியின் முதல் சூரிய உதயம் காணும் கிரிபாட்டி ஒரு ஆச்சரியம்தான்.